கௌஷிகா, சஞ்சனா, திவ்யஸ்ரீ, நிரேஷிகா. சரி, எல்லாரும் பார்க்க டயர்டா இருக்கீங்க. இப்போ நம்ம ஒரு கேம் விளையாட்டு கிளாஸ்க்குள்ள போவோமா? இப்போ நம்ம இந்த கேம் பேரு ரெபஸ். இது எப்படின்னா நான் ஒரு க்ளூ கொடுத்துருவேன், பிக்சரை காமிச்சு க்ளூ கொடுத்துருவேன். அதோட நேமை நீங்க கண்டுபிடிக்கணும். இதோட வேர்ட் பசில். ஃபர்ஸ்ட் ஒன். கண்டுபிடிங்க. Tricycle. Very good. Clap your hands for Nireshika. Second question. Yes. Understand. Very good. Clap your hands for Divan. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் பேரு verb conjugation. இதுல நம்ம had to பார்க்க போறோம். had toங்கிறது பாஸ்ட்ல மட்டும் தான் வரும். பாஸ்ட்ல செய்ய வேண்டிய இருந்த விஷயத்தை சொல்லும்போது இந்த had to யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இன்பகாசனி கிட்ட கேக்குறேன், நேத்தியா நீ அசைன்மென்ட் முடிக்கல? இன்பகாசனி சொல்றாங்க, நான் நேத்து ஒரு மூவிக்கு போக வேண்டிய இருந்துச்சு அதனால முடிக்கல அப்படிங்கிறாங்க. அதுக்கு I had to go to movie அப்படின்னு சொல்ல பார்த்துக்கிட்டே கேட்கிறேன், நேத்து ஏன்டா டிவான் விளையாட வரல? அவன் சொல்றான், திவானுக்கு படிக்க வேண்டி இருந்துச்சு. அதை எப்படி சொல்றது? he had to read அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had to யூஸ் பண்ணணும். இப்ப நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன்? he had to dance. அவன் நடனம் ஆட வேண்டி இருந்தது. we had to run. நாங்க ஓட வேண்டி இருந்தது. இப்ப he வந்திருக்கு, he க்கு had to தான் யூஸ் பண்ணிருக்கேன், we க்கு had to தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதான் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் had to யூஸ் பண்ணலாம் பாஸ்ட்க்கு. திவான் ஸ்டாண்ட் அப். அவன் ஓட வேண்டி இருந்துச்சு. இதுக்கு என்ன ஆன்சர் நீ சொல்லுவ? He had to run. ஓகே, வெரி குட். clap your hands for Divan. சரி, ரஞ்சிகா ஸ்டாண்ட் அப். அவ பாட வேண்டி இருந்தது. இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுவ? She had to sing. வெரி குட். clap your hands for ரஞ்சிகா. ஓகே, இது தவிர வேற யாருக்காவது டவுட் இருக்கா? சரி, இப்போ நான் ஹோம்வொர்க் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அதை had to யூஸ் பண்ணி எழுதிட்டு வரணும். ஓகேவா? அது சாப்பிட வேண்டி இருந்தது. எழுதிட்டீங்களா எல்லாரும்? செகண்ட் கொஸ்டின். நான் பாட வேண்டி இருந்தது, நீ ஓட வேண்டி இருந்தது, அது தூங்க வேண்டி இருந்தது. இப்போ வரைக்கும் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 4. சரி, அவன் பேச வேண்டியது இருந்துச்சு. சரி, நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச 5 சென்டென்ஸ்ல had to யூஸ் பண்ணி எழுதிட்டு வாங்க. நான் நாளைக்கு வந்து செக் பண்ணுவேன்.